ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிருந்தா கிரியேட்டிவ் டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது தங்கம், வெள்ளி, பித்தளை பொருட்களை கை வலிக்காமல் நம்ம ஈஸியான மெத்தடில் அதுவும் ஒரே ஒரு பொருளை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம வெள்ளி பொருட்களை எப்படி ஈஸியான மெத்தடில் அதுவும் ஒரே ஒரு பொருளை வச்சு க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக வெள்ளி பொருட்களை நம்ம பயன்படுத்தும் போது அந்த காற்று பட பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கருத்து போயிடும். அதை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு கஷ்டமான ஒரு செயல் தான். அதை ஈஸியான மெத்தடில் கை வலிக்காமல் எப்படி புதிய முறையில் க்ளீன் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்திருக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மரக்கறி தான் எடுத்திருக்கேன். இது கடைகளில் கிடைக்கும். 1 கிலோ பார்த்தீங்க அப்படின்னா 25 ரூபாய்க்கு கிடைக்கும். நான் 25 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இதை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வெள்ளி செவ்வாய்களில் தூபம் காட்டுறதுக்கு நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். வெள்ளி செவ்வாய்களில் நம்ம தூபம் காட்டும்போது நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடும் நல்லாவே வாசமாக இருக்கும். இப்போ இந்த ஒரு பொருளை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அதாவது அந்த மரக்கறியில் ஒரே ஒரு பீஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அதை ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் வெடிக்கக்கூடிய அந்த கல்லை வச்சு நான் தட்டி எடுத்துக்கிறேன். அதாவது நல்லா பவுடர் மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணியும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நுணுக்குனதை ஒரு பவுலில் மாற்றிருக்கேன். கூடவே கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் தண்ணி ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேய்க்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக தான். இதை நம்ம தேய்க்கிறதுக்காக நான் ஒரு டூத் ப்ரஷ் தான் எடுத்திருக்கேன். எப்பயுமே நம்ம பூஜை பொருட்கள்லாம் தேய்க்கிறோம் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒரு டூத் ப்ரஷ் வச்சு தேய்க்கணும். பழசெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க இந்த மரக்கறி தூளில் இந்த டூத் ப்ரஷ்ஷை வச்சு நல்லா ஃபுல்லாக இந்த விளக்கு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். ஏன் நம்ம டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி பூஜை பொருட்களை தேய்க்கிறோம் அப்படின்னா நம்ம இப்போ விளக்குலெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே கருப்பாக இருக்கும். நம்ம ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஃபுல்லாக போகாது. இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் உள்ள இந்த கருப்பெல்லாம் சீக்கிரமாக வந்துடும். வீடியோவை நான் ஸ்பீட் வச்சுருக்கனால உங்களுக்கு நான் ஃபாஸ்ட்டாக ரொம்ப அழுத்தி தேய்க்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் அப்படி இல்லை, லைட்டாக தேய்ச்சாலே போதும். நம்ம தேய்ச்சதுக்கப்புறமா லைட்டாக கையால் தேய்ச்சி விடுங்க. அந்த கருப்பெல்லாம் வந்துடும். இப்போ நம்ம ஃபுல்லாக தேய்ச்சாச்சு. தேய்ச்சதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிறேன். அந்த தண்ணியில் இப்போ நம்ம வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த ஒரே ஒரு பொருள் மட்டும் போதும். நம்ம கடையில் எப்படி வெள்ளி பொருட்களை எல்லாம் பாலிஷ் பண்ணி வாங்கிட்டு வருவோமோ அந்த அளவுக்கு நல்லா க்ளீன் ஆகிடும். உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே நல்லாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். முன்னாடி இந்த விளக்கு ரொம்பவே கருப்பாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு துளி கருப்பு கூட இல்லை. ரொம்பவே சூப்பராக க்ளீனாக க்ளீன் ஆகிடுச்சு. நம்ம இதே மாதிரி எல்லா வெள்ளி பொருட்களையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லா பொருட்களையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இந்த வெள்ளி பொருட்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது கடையிலிருந்து புதுசாக வாங்கிட்டு வந்த வெள்ளி பொருட்கள் போல் சூப்பராக இருக்குது. சிம்பிளான ஒரே ஒரு பொருளை வச்சு நம்ம எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கொலுசை பார்த்தீங்க அப்படின்னா முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஐடியா 100% ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஐடியா. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்ததாக நம்ம தங்கம் எப்படி ஈஸியான மெத்தடில் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம தங்கம்லாம் க்ளீன் பண்ணும்போது எந்த வித கெமிக்கலும் இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான பொருள் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஜுவல்லரிலாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாள் ஆகிடுச்சுன்னா அதோட பளபளப்பு குறைய தொடங்கிடும். இதே நம்ம பீரோவில் வச்சுருந்தோம், யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா அதோட பளபளப்பு அவ்வளோவா குறையாது. ஆனால் நம்ம உடம்புல போட்டிருக்கும் போது அதோட அந்த பளபளப்பு பார்த்திங்க அப்படின்னா குறைய தொடங்கும். அதுக்கு ஈஸியான மெத்தடில் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூந்தி கொட்டை தான் நான் எடுத்திருக்கேன். இதில் எந்தவித கெமிக்கலுமே இருக்காது. இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். நான் ஒரு செயின் ஒரு பிரேஸ்லெட் தான் வாஷ் பண்ண போகிறேன். அதனால் 5 பூந்தி கொட்டை எடுத்திருக்கேன். உங்கள் நகைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பூந்தி கொட்டையை எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். அதாவது சூடான தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுருக்கேன். நம்ம சூடான தண்ணி ஊற்றி பூந்தி கொட்டையை ஊற வச்சோம் அப்படின்னா ஒரு 3 மணி நேரத்தில் இல்லை அப்படி 4 மணி நேரத்தில் நம்ம வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பச்சை தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறோம் அப்படின்னா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நம்ம வச்சுருக்கணும். இதை நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 4 மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது இந்த பூந்தி கொட்டையெல்லாம் நல்லா ஊறி இருக்கும்.
இதை நீங்கள் கையால் பிசைஞ்சாலே அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதைகள் வந்து வந்துடும். என்னோடய கையில் நகம் இல்லாதனால நான் வந்து ஒரு கத்தி யூஸ் பண்ணி அதில் உள்ள விதையை வந்து நான் வெளியில் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லா பூந்தி கொட்டையில் உள்ள விதையும் வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா கையால் நல்லா வந்து பிசைஞ்சு விட்டீங்க அப்படின்னா இதிலிருந்து நுரைகள் வந்து வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பூந்தி கொட்டையை வச்சு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா வந்து பிசைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணக்கூடிய செயினை இந்த பூந்தி கொட்டை தண்ணீரில் நம்ம போட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் ஊறினா வந்து போதும். இப்போ நான் 1/4 மணி நேரம் கழித்து இதை வந்து தேய்க்க ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் ஒரு டூத் ப்ரஷ் தான் வந்து எடுத்திருக்கேன். எப்பயுமே தங்க நகைகளை நம்ம வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப அழுத்தம் கொடுத்து நம்ம வந்து தேய்க்கக்கூடாது. இப்போ நம்ம லைட்டாக தேய்க்க பார்த்தீங்க அப்படின்னா அதிலேருந்து நுரைகளும் கூடவே அழுக்கும் வந்து வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் நேரம் நம்ம லைட்டாகவே வந்து தேய்ச்சி கொடுக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நிறைய டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலில் நிறைய விதமான ரீயூஸ் ஐடியாஸ், பூஜா ரூம் டிப்ஸ், கிச்சன் டிப்ஸ் இது போல் நிறைய டிப்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம். இதை வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்ல தண்ணியில் ஒரு தடவை வாஷ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கக்கூடிய அந்த தங்க நகைகளுக்கும் நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். தங்க நகைகளை நம்ம நல்ல தண்ணியில் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கிண்ணத்தில் நான் வந்து தண்ணி வந்து எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது அதில் நம்ம வாஷ் பண்ணினா தங்க நகைகளை போட்டு நல்லா டிப் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். நல்லா டிப் பண்ணி எடுத்ததை நான் ஒரு டவல் வச்சு சுத்தமாக வந்து தொடச்சி எடுத்துக்கிறேன். எப்பயுமே நம்ம தங்க நகைகளை வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மஞ்சள் தண்ணியில் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா பார்க்குறதுக்கு நல்லாவே வந்து பளபளன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் அதோட பளபளப்பும் வந்து குறையாமல் இருக்கும். நம்ம இந்த தங்க நகைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஈரம்லாம் போகிற மாதிரி லைட்டாக வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து பளபளன்னு இருக்குது. ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பித்தளை பொருட்களை எப்படி ஈஸியான மெத்தடில் க்ளீன் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து பித்தளை பொருட்கள் தான் வந்து எடுத்திருக்கேன். இதில் விளக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். விளக்கில் உள்ள அந்த எண்ணெயெல்லாம் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சந்தனம் குங்குமம்லாம் வந்து வச்சுருப்போம். அதையும் நீட்டாக வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பூஜை பொருட்களில் உள்ள சந்தன குங்குமத்தையும் நம்ம வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு கிண்ணத்தில் புளி பேஸ்ட்டு தான் வந்து எடுத்திருக்கேன். அதாவது கொஞ்சமாக புளியை நல்லா வந்து ஊற வச்சுட்டு அதோட பேஸ்ட்டு மட்டும் திக்கான பேஸ்ட்டாக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கூடவே வந்து நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு தான் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஏன் வந்து நம்ம மைதா மாவு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளீனிங் பர்பஸ்க்கு நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணும். நம்ம க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த பூஜை பொருட்கள் பார்க்குறதுக்கு நல்லா வந்து ஒரு பளபளப்புடன் இருக்கும். அதுக்காக நம்ம வந்து மைதா மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். புளி பேஸ்ட்டையும் மைதா மாவையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட வந்து நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். தூள் உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட பேஸ்ட் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். இந்த ஒரே ஒரு மாவு பேஸ்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளோட பூஜை பொருட்களை ஈஸியான மெத்தடில் சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த தட்டை தான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இந்த தட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் எந்த வித ஸ்க்ரப்பரும் வந்து எடுத்துக்கல. இந்த பேஸ்ட்டை நம்ம கையால் லைட்டாக தொட்டு தேய்ச்சாலே வந்து போதும். நம்மளுடைய பூஜை பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு பளபளன்னு வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து கையில் தான் வந்து தேய்க்கிறேன். நான் நம்ம சேனலில் நிறைய விதமான பூஜை அறை குறிப்புகள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலோட பூஜா டிப்ஸ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறமா நான் ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி தான் வந்து எடுத்திருக்கேன். அந்த தண்ணியை வச்சு நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த தண்ணியில் நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து பளபளன்னு இருக்குது. இப்போ இதை நான் வந்து நல்ல தண்ணியில் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். அதே மாதிரி நம்ம எல்லா பாத்திரத்தையும் வந்து நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வாஷ் பண்ணி வந்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஒரு சுத்தமான டவல் வச்சு அதை ஈரம் இல்லாமல் வந்து தொடச்சி எடுத்துக்கணும். எப்பயுமே நம்ம பித்தளை பொருட்களை தேய்ச்சி எடுக்கிறோம் அப்படின்னா தேய்ச்ச உடனேயே நம்ம ஈரம் இல்லாமல் ஒரு டவல் வச்சு சுத்தமாக வந்து தொடச்சி எடுத்துக்கணும். அதுலேயே ஈரத்தோடு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து புள்ளி புள்ளியாக வந்து ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கும் அந்த பொருட்கள் பளபளன்னு வந்து இருக்காது.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பூஜை பொருட்களையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வந்து எடுத்துட்டோம். உங்களுக்கே வித்தியாசம் நல்லாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவே பளபளன்னு சூப்பராக வந்து இருக்குது. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த 3 ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.